ஆனால் சுகமளிக்கும் வாக்குத்தத்த வசனங்களை சொல்லி நான் சுகத்தை அறிக்கை பண்ணும் பொழுது அது எனக்கு சுகத்தை கொடுக்கிறது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சத்தியம். இதை இப்போ மிஸ் பண்ணிட்டா அப்புறம் அவ்வளோதான். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். தேவன் தான் முக்கியம், பிரமாணம்லாம் ரெண்டாவது தான். அந்த வெளிப்பாடு பல சமயத்தில் கிடைக்கிறது இல்லை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. தேவன் முக்கியம், பிரமாணம் ரெண்டாவது. பிரமாணத்தை விட தேவனுடைய கிருபை இரக்கம் மேன்மையானது. இரக்கம் மேன்மை பாராட்டும். சட்டம் இரண்டாவது தான் வருகிறது. அந்த அம்மாவை கூப்பிட்டு, உன்னுடைய பலவீனத்திலிருந்து நீ விடுதலை ஆக்கப்பட்டாய். முதுகில் கையை வைக்கிறார். கையை வச்ச உடனே டக்குன்னு அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க? நிமிந்துட்டாங்க. ஏசு விளக்கம் கொடுக்குறார். சாத்தான் இந்த அம்மாவை 18 வருஷமா என்ன பண்ணியிருக்கிறானா? கட்டி வச்சிருக்கிறானா. சொல்லுங்க, சிறைப்படுதல், அகப்படுதல், கட்டப்படுதல். பிசாசு எப்படிலாம் கிரியேட் பண்ணுறான் பாருங்க. பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுவது நல்லதல்ல. இது பிள்ளையின் அப்பம், சுகம், இவளுடைய உரிமையை சாத்தான் கட்டி வச்சிருக்கான். கட்ட வைக்கிறது நம்ம வேலை இல்லையா? இப்போ சாத்தான் சிறைப்படுத்தி வச்சிருக்கிறான், சாத்தான் கட்டி வச்சிருக்கிறான், சாத்தான் அகப்படுத்தி வச்சிருக்கிறான். அப்போ விடுதலை செய்கிற அபிஷேகம் யாருக்கு இருக்குது? இயேசுவுக்கு இருக்குது. இயேசுவுக்கு இருக்குதுன்னா இயேசு அந்த அதிகாரத்தான் சீஷர் கொடுத்தாரு, விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் இந்த அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்துங்கள். விசுவாச வார்த்தைகளை நீங்கள் சொல்லி வெற்றி அடையுங்கள். வியாதியோடு இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம் இல்லவே இல்லை.